ஒரு குமாரனை பெறுவார், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரசிப்பார் என்றான். அவன் இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவார், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார் என்று சொன்னார். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமாகும். கிருபையும் இரக்கம் மிகு நன்றினானது. கிருபையாக நீர் கொடுத்த இந்த புதிய நாளிலும் ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த இரவு வேளையில அருமையான குடும்பத்தின் பிள்ளைகளை சந்திக்கத்தக்கதாக எங்களுடைய அன்பை நாங்கள் ஒருவரோடு ஒருவர் பகிர்ந்து கொள்ளத்தக்கதாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தாமே எங்களுக்காக எங்களுடைய விடுதலைக்காக இந்த உலகத்திலே இரட்சகராக மீட்பராக இம்மானுவேலராக சமாதான பிரபுவாக வந்து பிறந்த நற்செய்தியை அருமையான குடும்பத்தின் பிள்ளைகளோடு இந்த நாளிலே பகிர்ந்து கொள்ள தேவனுக்கு கொடுத்த பெரிதான தருணத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். குடும்பத்தின் பிள்ளைகள் யாவரையுடைய கரங்களில் கொடுக்கிறோம். பிள்ளைகளுடைய எண்ணங்கள், இயக்கங்கள், எதிர்பார்ப்புகள் எல்லாவற்றையும் ஒவ்வொரு நாளும் நீதான பிள்ளைகளுக்கு நிறைவாய் தந்து வழிநடத்த முடியாது என்று கொள்கிறோம். கையிட்டு செய்யக்கூடிய கைகளின் பிரயாசங்கள் முயற்சிகளோடு நம்முடைய கிருபையின் கரம் பிள்ளைகளோடு கூட இருந்து வழிநடத்த முடியாது என்று கொள்கிறோம். போக்கிலும் மற்றபடி சமூகம் பிள்ளைகளுக்கு செல்லட்டும். பிள்ளைகளுடைய எல்லா விதமான வழிப்பிரயாணங்கள், வாழ்க்கை பிரயாணங்கள் எல்லாவற்றையும் இல்லாமல் வாழ்க்கை செய்யும்படியாக ஆசீர்வதிக்க முடியாது என்று பிள்ளைகள் யாவருக்கும் நல்ல சுகங்களை ஜீவனை தரமுடியாமல் கொண்டாடுகிறோம். வரக்கூடிய கிறிஸ்து பிறப்பின் திருநாளை மக்கள் மனமகிழ்ச்சியோடு கொண்டாடுவதாகவும் புதிய ஆண்டிலும் அநேக நன்மைகளை, ஆசீர்வாதமான காரியங்களை, புதிய புதிய அனுபவங்களையும் எடுத்து பெற்றுக்கொள்ளத்தக்கதாக தேவனுக்கான கிருபை செய்து வழிநடத்த முடியாது. குடும்பத்தின் தேவைகள் எல்லாவற்றையும் சந்தியும் நிறைவான வாழ்வின் பாதைகளை வழிநடத்தும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியை வேண்டிக் கொள்கிறோம். பிதாவே, தந்தை, மைந்தன், தூய ஆவியின் அன்பும் ஆசையும் இன்றும் என்றும் எல்லா நாட்களிலும் மனிதர்களோடும் விசேஷமாக அருமையான குடும்பத்தின் பிள்ளைகளோடும் அவருடைய வாழ்க்கையோடும் வளர்ச்சியோடும் எண்ணங்களோடும் முயற்சிகளோடும் சுகத்தோடும் வெள்ளத்தோடும் எடுத்து பாதுகாத்து பராமரித்து வழிநடத்துவாராக. ஐயா உங்களுக்கு, அம்மா உங்களுக்கு